ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானிடத்திலே ஆதிபரா சக்தியானவர் இருக்கிறார். என்னமா நினைக்க ஆண்டவோ புறம்பொருளை இந்த அசையாத கைலாசம் அங்கும் இங்கும் அசைக்காரணம் என்ன? என்ன காரணம்? நகழாத கைலாசம் அங்கும் இங்கும் நகழ்வு காரணம் என்ன? என்ன காரணம்? என்ன காரணம்? ஒரே பகவான் சொல்கிறார், அடே அம்மா பார்வதி, என்னங்க என்னங்க இந்த பாதாள உலகத்தை ஆண்டு வரக்கூடிய செண்டாள வல்லரக்கராட்சதை அந்த வல்லரக்கராட்சதன் சார்பிலே ஒரு வருடம் அல்ல, இருவரிடம் அல்லம்மா. சரி, 12 வருடங்களுமாகவே என்னையே நினைத்து பாரதமான செய்துகிறான் அம்மா. செய்து வருகிறான். உடனே பார்வதி சொல்லுதா, ஆண்டவா என்ன பார்வதி, உங்களை நினைச்சு 12 வருஷமா தவம் இருந்திருக்காங்க. அந்த அரங்கன் தவம் இருந்திருக்காங்க. என்ன வேணுமோ கேட்டு கொடுக்கலாமல்ல. அரங்கன் கேட்டதே நீங்க கொடுக்கலாமல்ல சாமி. உடனே ஆண்டவனும் ஆகப்பட்ட சிவபெருமான் என்னம்மா, அதாவது என்ன ஆண்டவன் சிவபெருமானை தூதுவன் யாருமாமா? ஆண்டவனுக்கு பிஏ யாரு? நந்தி, நந்தீஷன், நந்தி பகவான். அதாவது எந்த ஒரு சிவன் கோயிலுக்கு போனாலே சிவன் ஆலயத்துக்கு முன்னாலே இருப்பது நந்தி தேவன். நந்தி தேவன். அப்ப ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் தன் நந்தி தேவனை வரவழைத்தார். ஐயா நந்தி தேவா, அந்த இமயமலைச்சாரலிலே பாதாள உலகத்தை ஆண்டு வரக்கூடிய சண்டாள வல்லரக்கு என்னை நினைச்சு 12 வருஷமா தவம் இருந்து வருகிறான். அவனை கைலாசம் அழைத்து வரணும் அப்பா. உடனே நந்தி சிவன் சொல்கிறார், ஆண்டவா நானும் ஒரு தெய்வ பிறவி, அவனோ ஒரு மானிட பிறவி, எப்படி கைலாசம் அழைத்து வருவதையா? நந்தி தேவா, அதெல்லாம் நினைச்சு கவலைப்பட இன்னப்படி 2 பச்சிலங்குளிகை, 2 பச்சிலங்குளிகை என்ன செய்யணும் தெரியுமா? அந்த வல்லரக்கராட்சரிடத்துல இடவாயிலையும் வடவாயிலையும் ஒதுக்க சொல்லு. அப்படி இடவாயிலையும் இடவாயிலையும் ஒதுக்கணும்னு சொன்னா அவனுக்கு 2 ரெக்க வந்து முளைக்கும் அப்பா. கைலாசம் வைத்தான் என்று சொல்லி 2 பச்சிலங்குளிகை தான் கொடுத்தார். அப்படி 2 பச்சிலங்குளிகளை கொண்டு அந்த நந்தி ஈசனானவர் இளைய மலைச்சாரதியில அந்த அரக்கனை எப்படி தேடுகிறார் தெரியுமா? இன்னும் முங்கானல்லைய அரக்கனை, இன்னும் முங்கானல்லைய எப்போ காண்பினும் அரக்கனை, எப்போ காண்பினும், எப்போ காண்பினும் அரக்கனை, எப்போ காண்பினும். கைகாலு நோகுது, காணலடிக்குது கைகாலு நோகுது, அடிக்குது வெந்தனாகுது. எப்பா இன்னமும் காணலைய அரக்கனை, இன்னமும் காணலைய எப்போ காண்பினும் அரக்கனை, எப்போ காண்பினும், எப்போ காண்பினும் அரக்கனை, எப்போ காண்பினும். நந்தி ஈசனானவ அங்கு எங்கும் தேடி பார்க்காரு, அரக்கனை காணவே இல்லை. உடனே சென்றாள வல்லரக்கராட்சதனானவன் ஆண்டவன் சிவபெருமானை மந்திரத்தை ஒழித்துக் கொண்டதை காதலை கேட்டார். உடனே நந்தீசன் பார்த்தா இந்த அரக்கன் தான் எங்கேயும் நோம்பு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நந்தீசனானவர் அந்த இமயமலைச்சாரலே ஏ அரக்கா, ஏ வல்லரக்கா அப்படின்னு சொல்லி அழைக்கும் பொழுது அரக்கை மனசுக்குள்ள நினைக்கான், பகவான் தான் நம்மளை தேடி வந்துட்டாரு போலயே, நமக்கு வரம் கொடுக்க வந்துட்டாரு போலயே அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சண்டாள வல்லரக்க புத்த உடச்சிட்டு வெளியில வந்து பார்க்கா, 2 கொம்பு 4 காலு பின்னாடி ஒரு வாழை. சேட்டை பண்ணுவான்.
வாழ முளைச்சா யாருக்கு இருக்கும்? பாதி யாருக்கும் சேட்டை பண்ணுங்க. உடனே வல்லவர்க்க ராட்சசன் கடும் கோபம் கொண்டு ஏற்காலமான என் மாடு என் கடியை தவிர்த்த கழிச்சுட்டு உன்னை சும்மா விட மாட்டேன் பாரு. மாடு நீ சும்மா இருக்க உடனே நந்தீசன் சொல்கிறார், சரி ஏ அப்பா வல்லவர்க்கா, கரெக்டா நீ ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். வருத்தப்படாம. ஆண்டவன் சிவபெருமான் தான் உன்னை அழைத்து வர சொல்லி என்னை அனுப்பி வச்சிருக்காரப்பா. ஆமாப்பா. நந்தீஸ்வரா, என்ன உனக்கே நியாயமா இருக்கா? என்னப்பா நீனும் ஒரு தெய்வ பிறவி, நானும் ஒரு மாண்ட பிறவி. நான் ரெக்க மலத்திற்கு நான் எப்படி இருக்கும் பத்தியா ரெக்கே பாரு. உங்க கூட நான் எப்படி வர முடியும்? நான் எப்படி வேணாலும் பரப்பேன். யாரக்கா, என்ன நீ ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். இந்த 2 பச்சளை மூலிகை மட்டும் குடிச்சுக்கோ. சரி இந்த 2 பச்சளை மூலிகை என்ன தெரியுமா செய்யணும்? நீ இடமாயையும் கடமாயையும் ஒதுக்கணும். யாரக்கா, முழுங்கி முழுங்கி துளைச்சுறாத பிட்டியில முளைச்சிரும்ப்பா. பிட்டியில முளைச்சா நீ எப்போ வந்து கைலாசம் தருவ? கூப்பிட விழுந்து வருவேன். ஆனா சேட்டில் இருக்கிறவங்க ரெக்க மலத்திற்கு என்ன பண்ணுவாங்க? ஊருக்கு சரி சேர்ந்து பறந்து போயிடுவார், சரி சேர்ந்து பறந்து வந்துடுவார். சங்கடப்பட்டு நடக்கண்டாம். உயிர்த்திங்கம் தான் அங்க போயிடுவாரு. ஆமா, உயிர்த்திங்கம் தான் வந்துடுவாரு. இப்ப நமக்கு மட்டும் ரெக்க முளைச்சா இருப்போமா? ரெக்க முளைக்கிறது ரெக்க முளைக்காமலே இருக்க முடியாம நம்ம ரெக்க முளைச்சா அவ்வளவுதான் ஒண்ணும் ஆகலப்பா. அதுதான் எதுக்கு யாருக்கு என்ன கொடுக்கணும்னு கடவுளுக்கு தெரியும். உண்மைதானே? ரெக்க முளைக்காமலே வண்டியில 80ல போறோம் 100ல போறவன் ரெக்க மட்டும் முளைச்சா பறந்துகிட்டே போயிடுவாங்க. உண்மைதானே? 100ல போனா அதே போலவே இந்த சண்டான வெள்ளக்க ராட்சசனுக்கு 2 ரெக்கை ஆனந்தம் முளைக்கிறது. அப்படி கைலாசம் முளைக்க அழைக்கிறவன் என்று சொல்லி அங்க எப்படி அழைக்கிறார் தெரியுமா? நந்தி தேவன் முன்பரக்க ஐயோ முன்பரக்க அங்கேயோ அண்ணனுக்கு பின்பரக்க நந்தி தேவன் முன்பரக்க அண்ணனுக்கும் பின்பரக்க கைலாசம் மலையடி ஆண்டவனேக்கும் முன்னாள் கணங்கே வாரவான் அந்த கைலாசம் மலையடியிலே நந்தி தேவன் முன்பரக்க வல்லரக்கன் முன்பரக்க ஆண்டவனுக்கு முன்னாலே வந்தார்கள். ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான், ஏ அப்பா மகனே வல்லரக்கா, என்னை நினைச்சு 6 12 வருடம் இருந்திய உனக்கு என்ன வர வேணாம்ப்பா? உனக்கு வேணுங்கிறதுக்காக உனக்கு பானிபூரி வேணுமா? இவங்க சொன்ன காலை பிளவை பொறிச்சது வேணுமா? ஆடு வேணுமா? ஒரு கப்பு எங்களுக்கு வாங்கிக்கோங்க. காலை பிளவை யாரக்கா, என்ன உனக்கு ஆடு வேணுமா மாடு வேணுமா? உனக்கு என்ன வேணும்? சொத்து வேணுமா சுகம் வேணுமா? உனக்கு இவ்வளவு வேணுமா இவ்வளவு வேணுமா இவ்வளவு வேணுமா? யாரக்கா, உனக்கு பொட்டாடி வேணுமா? உனக்கு பொஞ்சாதி வேணுமா? ஏ ஆண்டவனே பகவான் அவனோட வார்த்தைக்கு கண்கையிட சிறிய நீரை தரவியான் எனக்கு சிறகி சிறிய ஈஸ்வரனை தரவியான் கண்கையிட சிறிய கண்கையிட சிறிய மறையோனை தரவியான் भगवान को शंकर को शंकर ஆண்டவன் சிவபெருமானத்தை அரங்கத்தில் ஆண்டவா, கழுகை காட்டினாலும் கழுகை விட சிறியவரம் கடவுளே தர வேண்டும். எனக்கு வேணும் வேணும். சீரகத்தில் சிறியவரம் ஈஸ்வரனை தர வேண்டும். மிளகை காட்டினாலும் மிளகை விட சிறியவரம் மறையோனை தர வேண்டும். எனக்கு வேணும் சாமி. பகவான் சொல்கிறார், அரக்கா அரக்கா பொட்டி கடை வைக்க போற மிளகுங்கள் சீரகங்கள் சம்பாதிங்க. மணி கடையா வைக்க போறானி. எப்ப இதுக்கா நீ 12 வருஷமா தவம் இருந்த? உனக்கு என்ன மரம் வேணும் என்னிடம் கேளப்பா. ஏ ஆண்டவனே பகவான் என்ன வேணும் வேணும்
ஹரி கங்காதி ஹரி தானகி என்னுடைய சுரசலை நேரம் தானே நான் எதிர்பார்த்து நீட்டினாலும் பிடித்து வார்த்தைக்கு உனக்கு என்ன வருவான்னு கேட்க உனக்கு என்னாச்சு சுகர் மாத்திரை திட்டியா பிரஷர் மாத்திரை திட்டியா ஏதாவது ஒண்ணு புள்ள வந்துட்டு என்ன ஆகும் நிலைமை யாரக்கா என்ன எரிக்கு வர கேட்கிய உனக்கு நியாயமா இருக்கா என்னடாமா பேசுறீங்க இந்த வரத்தை தவிர வேற என்ன வேணும் கேளு பகவானுக்கு தானே என்ன வேணாலும் கேளு நீ தாங்க மாட்டேன் சொன்னா கேளு எப்படி பேச மாட்டேன் பத்தியா இப்பவே உனக்கு அதிகமாயிட்டு ஆண்டவா நான் வரத்தை தரதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன் உங்க 10 பக்கத்தில் இருக்கக்கூடிய மாதி சக்தி மீது ஆணையாக தான் வர வேணும்னு கேட்டேன் நீ என்ன சொன்னீரு என் பொண்டாட்டி மீது ஆணையாக நீ என்ன வர கேட்டாலும் தானே சொல்லிட்டு இப்ப எது வேற வேணும்னா வேற வேற தாருன்னு சொல்லிடுறே உனக்கு நியாயமா இருக்கா பெரிய தவமா இருந்திருக்கேன் சரி நல்ல வரமா ஒரு மரத்தை தாரேன் நல்லா வச்சு நீ போய் கூட வந்து இந்த ஆளை அப்படியா ஆண்டவா எனக்கு எந்த வரம் வேண்டாம் இந்த வரம் தான் எனக்கு புரியாது இந்த வரத்துக்கும் குணத்துக்கும் சம்பந்தமே கிடையாது ஒத்து வராதுப்பா அப்படியா ஆண்டவா அதெல்லாம் நீர் சொல்லக்கூடாது உமரை நினைச்சு 12 வருஷமா நான் நோவு இருந்திருக்கேன் ஆதிசக்தி மீது ஆணையாக வரதான்னு சொல்லிட்டு இப்படி தரமாட்டேன்னு சொல்லிடுற புலிமணிமான ஏ அப்பா அப்பா வளரே வார்த்தைக்கு நீராட வேடம் கேட்டாலும் ஞான வேடம் கேட்டாலும் வரம் கேளாதப்பா ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சொல்கிறார் எப்பா என் மகனே வல்லரக்கா என் மகனே ஆளவரம் கேட்ட ஆளவர் சாகவரம் கேளாதப்பா இந்த வரம் உனக்கு வேண்டாம் நீ இப்படி செய்யாதப்பா அப்படி என்று சொல்லும் பொழுது சட்ட ஆள வல்லரக்க சொல்ல ஆண்டவா என்னப்பா எனக்கு எரிக்கும் மரத்தை நீ தந்தா மட்டும் அந்த இடத்துல நான் காலி பண்ணுவேன் எரிக்க வரத்தை நீங்க கொடுக்கலன்னா அந்த இடத்தை விட்டு காலி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டலாம் ஆகப்பட்ட சிவபெருமான் அந்த வடக்கு கோட்டை வாசலிலே என்னம்மா வல்லரக்கு நீங்க எப்படி வரத்தை கொடுத்தார் தெரியுமா எப்படி அம்மா தந்தைடா வல்லரக்கா வல்லரக்கா தரணியை நாம் ஆடிடுவார் தரணியை நாம் ஆடிடுவார் ஒரு குடைக்கின் கீழே கொடுத்தேன் வல்லரக்கா உலகத்தை ஆண்டிடுவாய் ஒரு குடைக்கின் என்று சொல்லி வரத்தை கொடுத்தார். சரி சிவபெருமான் வரத்தை கொடுக்கும்போது சொன்னார் என்ன சொன்னாரு? ஏ அப்பா மகனை வல்லரக்கா என்ன சாமி தந்த வரத்தை கொண்டு தவறியாது செய்தையானா தப்பு செய்தாயான தாண்ட வரமே உனக்கு தானளிக்கும் என்று
சொல்லி வரத்தை கொடுத்தார். கொடுத்தார் சிவபெருமான். வரத்தை வேண்டதுக்கு முன்னாடி அத்தானே என்ன பகவானே என்ன உங்களை விட்ட வேற ஆளே இல்லைன்னு சொன்னான். உருண்டான் பெருண்டான் எந்திரிச்சான். வரத்தை வேண்டதுக்கு பின்னால 145 ரூபாய் கையில வந்த உடனே பகவான் முன்னாடி நெஞ்ச நிமித்துக்கிட்டு நிற்கான். நிக்கானே நீ பெருசா நான் பெருசா 30 ரூபாய் கையில இருக்கும்போது ஐயா சாமி கிட்ட லஞ்சானே 140க்கு கையில போய் நிமித்தானே. எனக்கு வாங்க மட்டும் வணங்கி நிற்பான். சரி வாங்குறதுனால வந்து பாரு அப்படிமா. 10 பேர்ல சேர்ந்த உடனே 150 சேர்ந்த உடனே என்ன வரத்து வரான். ஆண்டவா என்ன எரிக்கு வர ஏண்ட இருக்கோம் ஐயா. சரி உமக்கிட்டே வரையரு ஆமா நெஞ்ச நிமித்துட்டு நிற்கான். நிக்கானே அப்படி ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே எரிக்கும் மரத்தை வாங்கிக் கொண்டு வாங்கி கொண்டு வடக்கு கோட்டை வாசலிலே வருகிறான். ஆமா வடக்கு கோட்டை வரிசையிலே வரும் பொழுது நாரதர் மகிழ்ச்சியானவர் பார்த்தார். நாரத மகரிஷியானவர் பார்த்தார். எப்பாய மகனே வல்லரக்கா ஐயா வாங்க நாரதர வாங்க சாமி. போகும்போது ஒரு மாதிரி கும்பாலமும் குடியாட்டமும் போனேன். இப்படி கையை வீசிட்டு வரையே என்ன விவரம்? நான் ஒண்ணு சும்மா வரல வேற எப்படி வந்திருக்க? என் கை வெறும் கை கிடையாது. பிறகு என் கையில பல மகத்துவம் இருக்கு. என்ன இருக்கு? சொல்லு பாரு கேட்க. ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு. ஏப்பா துண்டு வரல என்ன சக்தி இருக்கு சொல்லு. சுண்டு விரல் வந்து என்ன வரல என்ன வரல அதை நான் இப்ப சொல்ல முடியாது. அதாவது நான் இந்த விரல மட்டும் சொல்லுவேன். அது என்ன வரலப்பா? இந்த விரல பாருங்க எல்லாரும் பாருங்க. ஆள்காட்டி வரல. பாத்தீங்களா ஐயா பாத்தீங்களா என்ன தெரியுது? அது ஆள்காட்டி வரல தானே. என்ன தெரியுது உங்களுக்கு? இது ஆள்காட்டி வரல. விரல் தருது. இந்த விரலில என்ன இருக்கு தெரியுமா என்னையா இருக்கு? தம்பி நல்லா இருப்ப. நீங்க எத்தனை விரலையா பார்த்திருப்பீங்க? நிறைய வரல பார்த்திருக்கோம். இப்படி ஒரு விரல நீங்க பார்த்திருக்கீங்களா தம்பி? இப்படி ஒரு வரல நாங்க இந்த இந்தியாவிலே பார்க்கல. இந்த விரலுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? அந்த வரலுக்கு தெரியல. மூக்குப்படிதான் இருக்கு. இல்ல அடுத்தவங்களை எரித்து சாம்பலாக்கக்கூடிய மகத்துவம் இந்த விரலில இருக்கு. அப்படியா? இங்க நீட்டினா இங்க எரியும். ஆ, இங்க நீட்டினா இங்க எரியும். வேற இங்கே நீட்டினாலும் இங்கே எரியும். தெரியுமா? ஏ அரக்கா என்ன என்னப்பா எரிக்கு எரிக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? என்ன விவரம்? சுத்தி விளைச்சு பேசுறேன், நேரடியா பேசுறேன். ஏ நாரதரே என்ன நீர் மட்டும் போய் தூர போனா உங்களை சுட்டு பொசிக்கிறீங்களா? இதுல துப்பாக்கி வச்சிருக்கியா? துப்பாக்கி இல்ல பிறகு ஆண்டவன் சிவபெருமானத்துல எரிக்கு வர வாங்கிட்டு வர ஐயா. என்ன நாரதரே எரிக்கு வரும். ஆ, நீ என்ன? பகவான் கிட்ட ஏன்பா அப்படி இருக்கீங்க? இவன்கிட்ட காதல பூ வச்சிருப்பான், அவன்கிட்ட போய் இந்த கதையை சொல்லு. ஏன்னாடா இப்ப காதுல ஒருத்தருமே பூ வைக்க மாட்டாங்கப்பா. யாரக்கா ஆண்டவன் சிவபெருமானத்துல எரிக்கு வரத்தை வாங்கிட்டு வரேன்னு சொல்லுதிய ஆமா அவர் எப்படி கொடுத்தாரு? ஆண்டவன் சிவபெருமான் இப்படி என்ன பார்த்தாரு. சரி என் முகத்தை பார்த்த உடனே அவருக்கு பரிதாபமா ஆகி போச்சு. சரி இன்னைக்கு வெளில பார்க்கவங்க என் முகத்தை வேணா பாருங்க, பரிதாபமா இருக்க. நீங்க பாக்கெட்ல இருக்கிற இந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு போயிருவீங்க. ஒரு 5 நிமிஷம் என் முகத்தை குறுகுறுன்னு பாருங்களேன்.